ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே அதுவும் எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் எடுத்திருந்தாங்க. ஸோ என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு சரியாக தெரியல. வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரைக்காக வந்து ஃபிஷ்ஷை மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் குழம்புக்கும் ஃபிஷ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. பார்க்க ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்தாண்ட சைடு எங்கள் அம்மா வந்து ரசம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீனை மேக்னேட் பண்ணுறதுக்கு காரப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு. ஃபஸ்ட்டு நாங்கள் ரசத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்காக கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேனை நல்லா சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ வந்து வெந்தயம், ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். ஹீட்டான எண்ணெயில் இப்போ வந்து வடகம் எடுத்துருக்கோம், இதையும் வந்து போட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு லெமனை வச்ச புளியை வந்து கரைச்சி அது கூட 2 தக்காளி, உப்பு, குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவாக போட்டு குழம்பு கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இது நல்லா வதங்கின பிறகு இந்த குழம்பு கலவை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். குக் ஆனோடனே இப்போ நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இதை நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷை வந்து தவாவில் வறுப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிடுவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதில் நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம ஃபிஷ் மேக்னேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.